ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபிகோ. இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்தா வண்டி பிக்கப் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒன்று. செகண்டு, இங்கே பவர் ட்ரெயின் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது அப்படிங்கிறது ரெண்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வண்டியை ஆக்சிடென்ட் எடுத்து காட்டுறேன். அடுத்துனா 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே போகல. இதில் டேக்கோமீட்டர் இல்லை. நம்ம வந்து இந்த சிஸ்டத்தில் பார்க்கும்போது இதை அடுத்துனா 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே போகல. ஸோ இந்த 2000 ஆர்பிஎத்துக்குள்ளே தான் என்ன பிக்கப் கிடைக்குமோ அந்த பிக்கப் கிடைக்குது. இதை வச்சு தான் கஸ்டமர் ஓட்டிகிட்ருக்காங்க. அது போக இங்கே பாருங்கள், இங்கே இந்த பவர் ட்ரெயின் வார்னிங் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பவர் ட்ரெயின் வார்னிங் சிம்பிள் இது பிளிங்க் ஆகுது பாருங்கள். தெரியுதுங்களா? பவர் ட்ரெயின் வார்னிங் சிம்பிள் பிளிங்க் ஆகுது. ஸோ கஸ்டமர் இதுதான் சொல்கிறார், பவர் ட்ரெயின் வார்னிங் சிம்பிள் பிளிங்க் ஆகுது சார். அது போக என்னால் வந்து பார்த்தா நீங்கள் பாருங்கள், இந்த ஆக்சிலேட்டர் அழுத்துறேன், இது 2000 ஆர்பிஎத்துக்கு மேலே போக மாட்டேங்குது, சுத்தமாக வண்டி பிக்கப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம் இந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இது வரைக்கும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா உங்களுக்கு சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவோம் காசு கண்ணிக்கும் போது. மேலும் சென்னை கார்டெக் சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் ஆன்லைன் சப்போர்ட்டும் தரோம். இந்த சென்ஸ், நீங்கள் எங்களுடைய கேரேஜுக்கு வர முடியாத அளவுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, அக்சஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் அசிஸ்ட் வேணும், இல்லை ஒரு கன்சல்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அசிஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. Fuel pressure control valve error. Cylinder 2 injector circuit open or shorted. So this is the problem. Fuel pressure control valve error, and then cylinder 2 injector circuit open or shorted. So இதான் இந்த வண்டியோட ப்ராப்ளம். வியூவர்ஸ், நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணதில் நம்ம என்னென்ன கன்க்ளூஷ் பண்ணியிருக்கோன்னா, இன்ஜெக்டர் நம்பர் 2 ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாப் அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அதில் இன்ஜெக்டர் 2 தான் ப்ராப்ளம் சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜெக்டர் 2 இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் இன்ஜெக்டர் 2 காட்டுங்க சார். இந்த சிலிண்டரில் வரக்கூடிய இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம். ஸோ இதுதான் நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம இன்ஜெக்டரை மாற்றிட்டு செக் பண்ணி பார்த்துலாம் வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைங்கிறது. இப்போ நம்ம பிராண்ட் நியூ ஃபோர்டோட இன்ஜெக்டர் நம்ம வந்து வாங்கிட்டு இப்போ நம்ம இந்த இன்ஜெக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபியஸ்டா ஃபிகோவில் இன்ஜெக்டர் காட்டுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒர்க்கு இல்லை. மற்ற வண்டியில் வந்து ஈஸியாக காட்டலாம். இதில் காட்டணும் அப்படின்னா நமக்கு டைமிங் பெல்ட்டு கவர் இருக்கு இல்லையா, டைமிங் பெல்ட் கவர்ஸ் முதற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஏர் ஃபில்டர்ஸ் முதற்கொண்டு வந்து நம்ம காட்டினா தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த இன்ஜெக்டர் காட்டுறதுக்கு வால் டோரு நம்ம காட்டணும். வால் டோரு, தென் வந்து பார்த்தோன்னா சைடில் இருக்கக்கூடிய டைமிங் பெல்ட் கவரு, பிறகு கூலண்ட்டு ஹோசஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும். ஜஸ்ட் லைக் இன்ஜெக்டர் காட்டுறது அப்படிங்கிறது இந்த வண்டியில் பொருந்தாது. Finally, we are assembling this air filter unit. So this is how we are going to complete this whole assembly. Now let me check it out whether the problem is solved or not. இப்போ வாங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா செக் பண்ணி பார்க்கலாம். வண்டியை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி இங்கே இந்த பவர் ட்ரெயின் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ அந்த மாதிரி இது பிளிங்க் இல்லை பாருங்கள். நான் இப்போ ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுறேன். ஆக்சிலேட்டர் ரைஸ் ஆகுது. முன்னாடி இந்த பவர் ட்ரெயினிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த பவர் ட்ரெயின் இண்டிகேஷன்ஸ் வார்னிங் இண்டிகேஷன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ரைஸே ஆகாது. அதுதான் அந்த கம்ப்ளைண்ட்டு. அந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ணியாச்சு. வண்டி இப்போ பெர்ஃபெக்டாக இருக்குது. இதில் ஆர்பிஎம் மீட்டர் இல்லை, அதனால் உங்களுக்கு நான் ரைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. பட் வண்டி பெர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. சாரோட
இந்த வண்டி சாரோடது தான். இப்போ நம்ம சாரோட கேட்கலாம், இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சாரோட ஃபீட்பேக் கேட்கலாம், சென்னை கார்டெக்குடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்லுங்கள் சார், உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? ஓகே, ஸோ தேங்க்ஸ் கஸ்டமருக்கு. தேங்க்யூ சார். We Chennai Car-Tech are automotive electronic professionals' expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.